அள்ளி எண்ணெய் ஊந்துச்சு அள்ளி பாருங்க, அள்ளி எடுங்க. அள்ளி 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 கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உயர்ந்த குணம் கொண்ட அண்ணா நகர் திரு கந்தசாமி ஐயா அவர்களை அவர் தம் துணைவியார் திருமதி கவிதா அம்மையார் அவர்களை தம்பதிகளின் சந்ததிகளை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். அற்புதம் அற்புதம் அற்புதம். பணம் 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 என்று ஓடி 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 தேடுவதிலும், ஓடி 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 தேடிய பணத்தை சேமிப்பதிலும் குணமாய்க்கொண்ட இந்த கலியுகத்தில் தீபம் அறக்கட்டளையின் வாழும் வள்ளலாக திரு கந்தசாமி ஐயா அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் உள்ளன, காரணங்கள் உள்ளன. இதோ ஒவ்வொரு கல்வியாண்டும் மாணவர்களுக்கு பேப்பர் பண்டல்களை வழங்கக்கூடிய குணம், மாதந்தோறும் தொடர் நன்கொடைகள் வழங்கக்கூடிய குணம், மெய்யூர் கிராமத்தில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள 100 குடும்பங்களுக்கு அவ்வப்போது தன் உழைப்பிலிருந்து வாழ்வாதார உதவி, ஜோதி மாமலை பணிகளுக்கு இடம் வாங்குவதற்காக நிதி, கட்டிடம் கட்டுவதற்காக நிதி என்று பல்வேறு வகையில் நன்கொடை வழங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல இறையருள் பேரருள் பெருங்கருணை இல்லாமல் இப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்ய இயலாது. செய்யக்கூடிய திரு கந்தசாமி அவர்கள் இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சந்ததிகள் வளமோடு நலமோடு வாழ இதோ எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெரும் ஜோதி முன்பாக, திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் முன்பாக கண்களை மூடி வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். தீரு நிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதம் பணிந்து பிரார்த்திக்கிறோம். கந்தசாமி ஐயா அவர்களுடைய தர்மத்தை நினைந்து உணர்ந்து மகிழ்ந்து அன்பே நிறைந்து அதனால் உண்டாகும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து பெருமையை நினைக்க நினைக்க வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மதியெல்லாம் தித்திக்கும், மன்னியமை அறிவெல்லாம் தித்திக்கும் என்று திரு கந்தசாமி ஐயா அவர்களுடைய தர்ம குணத்தை போற்றிக் கொண்டே இருக்கலாம். திருச்சிற்றம்பலம்.